இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். என் தேவன் நல்லவராய் நம்மோடு கூட இருக்கிற நல்ல கர்த்தராய் இருக்கிற அந்த பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு எப்பவுமே அற்புதம் செய்கிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தம்முடைய கரங்களினாலே நம்மளை நடத்துகிற நல்ல தெய்வமாய் இருக்கிறார். நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில எந்த பயங்களுக்கு முகம் கொடுத்தாலும் அந்த பயத்தில் இருந்து நம்மளை தப்புவிக்கத்தக்கதாக, நம்மை விடுவிக்கத்தக்கதாக நமக்கு உதவி செய்கிற நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட எப்பவுமே இருக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி தம்முடைய மக்களை குறித்து அவர் சொல்லுகிற காரியமானது, அந்த மக்களுடைய வாழ்க்கையில பலதரப்பட்டதான பயங்கள் இருந்தது, அவர்களுடைய அடிமைத்தனங்கள் இருந்தது, அவர்களை அடிமைப்படுத்தினார்கள், அவருடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் போயிருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகிறார் அந்த மக்களை பார்த்து, நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான, உங்களுக்கு ஒரு ஆறுதலான தேவனுடைய கரம் இருக்கிறது என்று சொல்லி அவர் அங்கே தைரியப்படுத்துகிறதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை மீட்டுக் கொண்டு வருவதற்காக தேவன் தம்முடைய தாசர்களை அனுப்பினார், மோசேயை அனுப்பினார். அந்த மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தார். பாருங்களேன், தேவன் தம்முடைய மக்களை பராமரிக்கிற விதங்களை குறித்து அந்த மக்கள் அங்கே கடந்து செல்கிற ஒவ்வொரு பாதையிலும் அவர் கூட இருந்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அவருடைய வஸ்திரங்கள் பழசாகல, அவங்களோட பாதரட்சிகள் தேய்ந்து போகவும் இல்லை. அவர்களை அவ்வளவு தேவன் கவனமாய் நடத்தினார். அதே தேவன் இன்றைக்கு நம்மோட கூட இருக்கிறவராய் இருக்கிறார். நானும் நீங்களும் எதை குறித்து பயப்படுகிறோம்? எங்களுடைய அன்றாட தேவைகள், எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து நம்மளுக்கு பல கேள்விகள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எனக்கும் உங்களுக்கும் எப்பவுமே பாதுகாப்பு கொடுக்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்னுடைய தேவை சந்திக்கப்படல, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யறதுன்றே தெரியாம இருக்குது, நான் அடுத்த கட்டம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, தேவனுடைய நீதியின் கரம் உங்களை தாங்கி நடத்தும். நீங்க செல்லும் வழிகளுக்கு கூடாக தேவன் அந்த பாதைகளில் எல்லாம் உங்களோடு பயணிப்பார், உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுப்பார். அவருடைய அன்பும் அவருடைய தயவும் வழிநடத்தலும் எப்பவுமே உங்களோடு கூட இருக்கும். எதை குறிச்சும் கவலைப்படாம எப்போது எல்லாவற்றுக்காக தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை ஸ்தோத்திரிச்சு பாருங்களேன். தேவன் அந்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். அவருடைய கரம் உங்களோடு இருக்கிறபடினால் உங்களுக்கு அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த நேரத்தை நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கட்டும். இவர்களை கனம் பண்ணுங்கப்பா. இவருடைய சகல காரியத்தில் உங்களுடைய கனம் இருப்பதை அவங்க உணரட்டுக்கும் தகப்பனே. உங்களை மகிமை ஆண்டவரை இவருடைய வாழ்க்கையில உங்களை மகிமைப்படுத்தத்தக்கதாக நீங்க வெளிப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவோட நல்ல பிதாவே, ஆமென்.